மற்றும் பத்திரிகை துறை நண்பர்களுக்கு இனிய மாலை வணக்கம். இப்பொழுது தமிழகத்தில் பேசப்பட்டு வருகின்ற பிரவீன் கொலை வழக்கு பற்றி நான் அது உள்ளே செல்ல விரும்பவில்லை. அது நீதிமன்றத்தில் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது. தற்பொழுது அந்த வழக்கில் சேர்த்து வைத்து பேசப்படுகின்ற அஸ்வதி என்கின்ற ஒரு மைனர் பெண்ணை பற்றி தான் நான் பேச வந்திருக்கின்றேன். அவர் ஒரு மைனராக தான் இருக்கின்றார். அவர் 18/7/2009 தான் பிறந்தார். அவரை பற்றிய தவறான சில விஷயங்கள் சமூக மற்றும் ஊடகத்துறைகள் மற்றும் ரீல்ஸ் போன்ற ஊடகங்களில் சமூக வலைதளத்தில் தொடர்ந்து தவறுதாக பரப்பப்பட்டு வருகின்றது. அதை தடுக்கும் வண்ணமாக தான் நாங்கள் இந்த பத்திரிகை சந்திப்பை ஏற்படுத்தியிருக்கின்றோம். தயவுசெய்து அந்த பெண் 17 வயது நிரம்பிய பெண் தான். இன்னும் அவள் சட்டப்பூர்வமாக மேஜராகவில்லை. அவரை பற்றி மிகவும் தரக்குறைவாக தொடர்ந்து ஊடகத்தில் பரப்பப்பட்டு வருகின்றது. அதை தடுக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் மட்டும்தான் இந்த பத்திரிகை சந்திப்பு. தயவுசெய்து ஊடகத்துறையினர் இதை கவனத்தில் கொண்டு அந்த பெண்ணின் எதிர்கால வாழ்வை கருத்தில் கொண்டு மிக துரிதமாக அதை தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த பத்திரிகை சந்திப்பை நடத்தியிருக்கின்றோம். மீதி அவள் தாயார் பேசுவார்கள். எங்கள் பொண்ணுக்கு 17 வயசு தான் ஆகுது. தப்பாக நியூஸ் போடுறாங்க. அந்த பொண்ணுக்கு ரொம்ப பாதிப்பு. என்னால் ஒன்றே முடியல. என் பொண்ணு வாழ்க்கை போச்சு. என் பொண்ணு நியூஸ் தப்பாக வெளியே போடுறாங்க. நான் இருக்குதா இல்லாதான்னு தெரியல. ஒரு பொண்ணு வாழ்க்கை தானே, அந்த பொண்ணு வாழ்க்கை பார்க்குறாங்களா? ஒரு பெண்ணுன்னு தெரியாமல் தப்பாக பேசுகிறாங்களே. இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு எல்லாத்துலேயும் அது தப்பாக போடுறாங்க. எங்களால் முடியல. எங்களுக்கு வேறு எதுவுமே தெரியல. என்னால் பேச முடியல. என் பொண்ணு வாழ்க்கை போயிடுச்சு. எல்லாரும் பொண்ணு புள்ள வச்சுருக்காங்க. யோசிக்கலையே யாருமே. எங்களால் முடியல. நீங்கள் தான் எனக்கு. நீங்கள் எல்லாம் பாருங்கள். எங்களால் முடியல. எங்களை காப்பாற்றுங்க. எங்களை பாருங்க. எங்களை காப்பாற்றுங்க. என்னால் வேற எதுவும் பேச முடியல. எனக்கு பேச தெம்பு இல்லை. சின்ன பொண்ணு ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசுகிறாங்க எங்களை. நாங்களும் ஒரு பொண்ணு தானே, அவங்களும் ஒரு பொண்ணு தானே. கடவுளே, எங்களுக்கு நீதி கிடைக்கணும். எங்களுக்கு நீதி கிடைக்கணும். என்னால் வேற பேச தெரியல எனக்கு. இல்லை, அந்த கொலை வழக்கு வந்து இப்போ கேஸ் நடந்துகிட்ருக்கு. நம்ம அதை பற்றி நாங்கள் ஆக்சுவலாக அதுக்காக வரல. இந்த அஸ்வதியை பற்றி ரொம்ப தப்பாக வந்து மீடியாவில் வந்துட்டுருக்கு. எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக எதுவுமே கிடையாது. அவரு தான் வந்து இவங்களை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த அஸ்வதியை வந்து இவர் தான் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு ரொம்ப டார்ச்சர். இந்த பொண்ணு மைனர் பொண்ணு தானே இது. அவர் தான் ரொம்ப அந்த பொண்ணு வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகிடுறாங்க. அவள் அஸ்வதி தான். எல்லாமே போட்டாங்களே. எல்லாமே எல்லாத்தையும் வந்துச்சு. எல்லாமே போட்டாங்களே. அஸ்வதி போட்டோல இருந்து போட்டாங்களே. போட்டோ எடுத்து போட்டாங்க. எல்லாமே அந்த குழந்தை போட்டோ எப்படின்னா எல்லாத்தையும் எடுத்து பப்ளிக் பண்ணிட்டாங்க. லவ் கிடையாது. எங்க பொண்ணுக்கு 17 வயசு தான் ஆகுது. இப்பதான் +2 முடிச்சு 3 நாள் தான் காலேஜே போச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போது பிரவீன் வந்து அந்த அஸ்வதியை வந்து ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கே அந்த பெண்ணுடைய அப்பா கிட்ட வந்து அவங்க சொல்கிறாங்க. கேட்கவே இல்லை. ஃபாலோ பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. இவங்க கூப்பிட்டு வார்ன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சம்பவம் நடந்துச்சு. அதெல்லாம் வந்து கோர்ட்டில் இப்போ கேஸ் போயிட்டுருக்குது. அது நாங்கள் அதுக்காக சொல்ல வரல. அந்த பெண்ணை வந்து ரொம்ப தவறாக சித்தரித்து போடுறாங்க பயங்கரமாக. கேஸில் கோர்ட்டில் ஒரு கேஸுக்கு பற்றி பேச முடியாது. அதுக்கு இது பிணை போட்டிருக்காங்க. அது தனி இது. இப்போ வந்து சின்ன பொண்ணு இது. இப்போ வந்து காலேஜ் சேர்ந்து 3 நாள் தான் ஆகுது. இன்னும் அது கிளாஸ் கூட போக முடியல. ஒரு மாதிரி ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டு ரொம்ப இருக்குது. அதுக்காக தான் இப்போது சரி இது ஊடகத்தில் வந்து ரொம்ப மிகப்படுத்த வேணாம். அதுக்காக தான்
மற்றபடி அவங்க செஞ்சது தவறா அது கோர்ட்டு நீதிமன்றம் அது முடிவெடுத்துக்க போகிறாங்க. அது அது அந்த ட்ராக் நாங்கள் வரல. நாங்கள் வைக்கிற கோரிக்கை என்னென்னா, அந்த பொண்ணுடைய வாழ்க்கை, எதிர்கால வாழ்க்கை, அது மைனர் பொண்ணு சட்டமே சொல்லுது. அங்கங்கே என்ன சொல்கிறாங்க, மைனர் பொண்ணை பற்றி வெளியெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, மைனர் பொண்ணு அது ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணிக்காதீங்க. அதுக்காக தான் இந்த சந்திப்பே. மற்றபடி அந்த கேஸ் பற்றி நாங்கள் பேச வரல. அது நடந்தது வந்து நீதித்துறை வந்து அது என்ன வரும்போது அதை ஏற்றுக்க போகிறோம். அது இல்லை, அந்த பாப்பாவை பற்றி தான், அந்த குழந்தைய பற்றி தான் பேசுகிறது. அதாவது இன்னைக்கு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எதை திறந்தாவே அந்த பாப்பா பேர் தான் வருது. ரொம்ப அந்த குழந்தை வந்து நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருக்குதுல்ல, அந்த குழந்தை போட்டு ரொம்ப வந்து அந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப்லாம் ரொம்ப போட்டு ரொம்ப தவறான இதில் வந்து ஃபோட்டோஸு ஒரு நியூஸில் காட்டிட்டாங்க. பாப்பா இன்ஸ்டாலேருந்து எடுத்து போட்டாங்க. அந்த குழந்தை அப்படியே எடுத்து போட்டாங்க. நாளைக்கு அது லைஃபே போயிடுச்சே. இப்போ அது யார் கல்யாணம் பண்ணிப்பா? எல்லாமே போயிடுச்சு, படிப்பு எல்லாமே போயிடுச்சு. இப்போ அந்த பாப்பா காலேஜ் கூட போக முடியல, காலேஜுக்கு போக முடியல. 3 நாள் தான் அது காலேஜ் போயிட்டு ரொம்ப அசிங்கப்படுறாங்க. சரி, நாங்கள் பேட்டியை முடிச்சுக்கிறோம். நன்றி. உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற சதீஷ்குமார்ன்றவரு பத்திரிகை பேட்டி கொடுக்கும்போது அவங்க 2 பேரும் காதல் பண்ணாங்க. அவங்க பொண்ணோட அப்பா வந்து வீட்டு தேடி வச்சு நடந்தாரு. ஒரு தடவை அந்த பையனை பிரவீன்குமாரை கட்டி வச்சு அடிச்சிருக்காங்க. இந்த மாதிரிலாம் ஏற்கனவே அவங்க இது பண்ணாங்க. நீங்க சொல்றீங்க ஒரு பொண்ணு பாதிக்கப்பட போது அது புரியுது. ஆனா ஒரு பையன் இறந்துட்டாங்க. இப்போ அந்த விஷயத்துல வந்து நீதிமன்றத்துல போயிட்டு இருக்குது. உங்களுக்கு வெளியே அந்த பொண்ணை பத்தி பேசக்கூடாதுன்னா நீதிமன்றத்தையே ஒரு ஸ்டே வாங்கிக்கலாம். அந்த பொண்ணை பத்தி யாரும் பேசக்கூடாது. மறுபடியும் நீங்க வந்து இங்க பேசுறதுன்றது ஒரு நரேஷன் உருவாக்குறது. அப்படிலாம் இல்லை. இப்போ சொன்னீங்க சதீஷ்குமார் சொல்லிட்டு, அந்த விஷயம்லாம் எங்களுக்கு உண்மையிலுமே இதில் நான் பார்க்கல. நான் ஆக்சுவலாக அவங்க வந்து அந்த ஊரை சார்ந்தவங்க. நான் இருக்கிற பகுதி செங்கல்பட்டு பகுதி. இந்த வழக்குக்கு வந்து வழக்கு நடத்துகிற வழக்கறிஞர் தான் நான். இப்போ நாங்கள் எதுக்காக வந்துருக்கோம், இந்த ஒரு சின்ன கான்செப்ட் மட்டும்தான். இப்போ வந்து அது சம்மந்தமாக வந்து நாளைக்கு போயிட்டு நாங்கள் வந்து கமிஷனெலாம் பார்க்கலான்னு இருக்கோம். இந்த மீடியாவில் இது எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. மற்றபடி இந்த இது பிரவீனை பற்றி நம்ம அந்த கொலை வழக்கை பற்றி நமக்கு எதுவும் பேச வரல. அது வந்து நீதிமன்றத்துக்கு தான் அதை பற்றி பேசுறது நல்லா இருக்காது. இல்லை, நாளைக்கு அதுக்கு சட்டப்பூர்வமாக புகார் கொடுக்க போகிறோம். ஆமாம், இல்லை நாங்கள் அதான் சொல்கிறோமே, அந்த பிரவீன் அந்த இது இல்லை, இந்த இந்த இவங்க இருக்காங்கள்ல, அந்த பாப்பா இருக்காங்கள்ல, அவங்கள பற்றி ரொம்ப மிகைப்படுத்துகிறாங்க. தேவையில்லாத ஃபோட்டோஸ்லாம் மார்பிங் பண்ணி ஒன்றா வச்சுலாம் போடுறாங்க. அதெல்லாம் வேணான்னு தான் கோரிக்கை வைக்கிறோம். நாங்கள் அந்த என்டையர்லேயே அந்த செஞ்சது வந்து நியாயப்படுத்தியோ இல்லை அது வந்து அதை பற்றி நாங்கள் பேச வரவே இல்லை. அது வந்து கோர்ட்டு முடிவு பண்ணுறது. அது அவங்க பிணை போட்டிருக்காங்க, வழிவர போகிறாங்க, அது தனி சாப்டர். நாங்கள் அதுக்காக வரல, அதை நாங்கள் நியாயப்படுத்தவும் இல்லை. ஒரு பெண்ணு அவருடைய வாழ்க்கை, எதிர்கால வாழ்க்கையை குறித்து தான். அது மைனர் பொண்ணு, உங்களுக்கு தெரியாது என்ன எவ்வளோ விஷயம் இருக்குது மைனர் பொண்ணுங்களுக்கு. அதுக்காக தான் தவிர மற்றபடி அந்த கொலை வழக்கை பற்றி எங்கள் நியாயப்படுத்தி பேசவே வரல. அது ஏழுமலை பற்றியோ இல்லை பிரவீனை பற்றியோ மற்ற பற்றி நாங்கள் பேசுவோம். அது அவங்க என்னவும் தெரியாது நம்மளுக்கு. நாங்கள் சொல்கிறது ஒரே ஒரு சின்ன கான்செப்ட் தான். மேற்கொண்டு அந்த பெண்ணுடைய வாழ்க்கை நம்ம இதுக்கு எடுக்க வேணான்றது ஒரே கான்செப்ட். இல்லை 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 அதான் ஒரு ஃபோட்டோவில் இவங்க தனியாக இருப்பாங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பாங்க. அந்த ஃபோட்டோவை எடுத்து இந்த தம்பி கூட சேர்த்து வச்சு போட்டிருப்பாங்க. அதுதான் சொல்கிறோம், அதுதான் சொல்கிறோம். அந்த ஃபோட்டோ இருக்குது. இல்லை, அந்த ஃபோட்டோ இருக்குது அந்த வீட்டில். லவ் கிடையாது, லவ் கிடையாது. 17 வயசு தான் ஆகுது. லவ் இல்லை, லவ்னா நானே தெரியாதே. அது 17 வயசு தானே ஆகுது. அது லவ்லாம் இல்லை. இல்லை, நாங்கள் அதை சொல்லவே இல்லையே. நாங்கள் இப்போ நீங்கள் தான் கேள்வி கேட்டுட்டீங்க. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா ஒரே ஒரு கான்செப்ட் தான். அந்த கோரிக்கை தான் வச்சோம். நாங்கள் எடுக்கும்போது என்ன சொன்னோன்னா ஒரு கோரிக்கை தான். அது வந்து மீடியாவில் கொண்டாடாதீங்கன்னு தான் சொல்கிறோம். அது மைனர் பொண்ணு, அது கொஞ்சம் வெளியே இது பண்ணாதீங்க. அது வந்து சட்டப்பூர்வமாக நாங்கள் பார்க்குறோம், நீதிமன்றம் இது பண்ணிக்கிறோம் தான் சொல்கிறோம். இது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இது இன்ஃப்ளூயன்ஸெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே போய் ஒரு லைவ் பேட்டி எடுத்து வேறு மாதிரிலாம் போட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் வேணாம். அதுக்காக தான் வந்தோமே தவிர நாங்கள் இப்பயும் திருப்பி சொல்கிறோம், அந்த கேஸை பற்றி நாங்கள் நியாயப்படுத்தி பேசவே இல்லை. அது வழக்குக்கு வந்து அதுக்கு நீதித்துறை தண்டனை கொடுக்குமோ அது தனிப்பட்ட சாப்டர். நாங்கள் அதை பற்றி பேச வரல. 7 மொழியும் மற்ற நியாயப்படுத்தி எதுவும் பேச வரல. அது வந்து செஞ்சுருக்கக்கூடாது. அது கொலைன்றது வந்து இந்த தீர்வு கிடையாது. அது விட்டுருங்க. அதை நாங்கள் வந்து அந்த பாப்பாக்காக தான் வந்து இருந்தோம். தேங்க்யூ.